பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை பார்க்க போறோம். அதுவும் யாராலெல்லாம் என்னால அதிகமான அமல்கள் செய்யவே முடியல, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, படிக்கிற வேலை இருக்கு, இன்னும் நான் வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு இந்த அமல் தான் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். வெறும் 5 திக்ரு. இந்த திக்ருகளை ஓதிங்க, உங்களுக்கு தேவையான எதுவா இருந்தாலும் இது பெற்று தரும். எனக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து மன்னிப்பு வேணும், நான் நிறைய பாவத்தை பண்ணிருக்கேன்னு சொன்னா இந்த திக்ருகள் போதும். எனக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து நல்ல அதிர்ஷ்டம் வேணும், எது செஞ்சாலும் எனக்கு பார்த்தா உருப்படவே மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு சிரமத்திலேயே வாழ்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை இது திறக்கும். இல்ல எனக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் வேணும், எனக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு சொன்னா இந்த திக்ருகளே போதும். அதே மாதிரி செல்வம் வேணும், கடன் அடையணும், உயர்ந்த நிலை அடையணும், நல்ல குடும்பம் அமையணும், என்னுடைய குடும்பம் நல்லா உயர்ந்து கொண்டே போகணும், இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவை இருந்தாலும் இந்த 5 திக்ருகள் போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த 5 திக்ருகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஒரு நாளுடைய உங்களுடைய தூண்களாக நீங்க நினைத்து கொள்ளுங்க. ஏன்னா இதை கொண்டே எல்லாமே அடைந்து கொள்ள முடியும். அப்படிங்கும்போது இதை நீங்க ஒரே அமர்வுலதான் ஓதணும்லாம் கிடையாது. நான் சொல்ற 5 திக்ரையும் நீங்க பிரிச்சு 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொன்னா ஓதலாம். இல்ல உங்களுக்கு நேரம் இருந்தா காலை மாலையில பிரிச்சு நீங்க ஓதி முடிக்கலாம். இல்ல ஒரே நேரத்திலையும் நீங்க ஓதலாம், இரவின் கடைசி நேரத்திலையும் ஓதலாம். எப்ப நேரம் இருந்தாலும் ஒரு நாள்ல இதை முடித்துக் கொள்பவர்கள் அந்த நாளில் ஒரு பெரும் வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள். அதுவும் இப்ப சிறப்புக்குரிய வேளன் வெள்ளி நாட்கள்ல இது உங்களுக்கு போதுமான அமலா இருக்கும். தொழுகை இல்லாதவங்களுக்கும் இது சிறந்த அமலா இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுவிற்கு இந்த உலகத்தை விட பிரியமான ஒரு திக்ரை ஓதப்போறோம். அந்த திக்ரு தான் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இந்த திக்ரு தான் பாத்தீங்கன்னா அல்லாஹுவிற்கு இந்த உலகத்தை விட மிகவும் பிடித்தமானது. இதை நம்ம முதலா ஓதிக்கணும். ஏன் இதை நம்ம முதலா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இததான் அல்லாஹும் மத்த எல்லா நேர தொழுகைக்கு பின்னாடி கூட வச்சிருக்கான். அப்ப திக்ருகள்லயே தலை சிறந்ததாக இது இருக்கு. இதுல தஹ்மீத் இருக்கு, தஹ்லீல் இருக்கு, தக்பீர் இருக்கு, தஸ்பீக் இருக்கு. எல்லாமே இதுல இருக்கிறனால இன்னும் சொர்க்கத்தின் புதையலும் இதுல இருக்கு. அதனால இந்த திக்ருகள் தான் ரொம்ப அதிகமாக சஹாபாக்களும் ஓதுனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதுனாங்க. அதனால திக்ரின் தலையாய திக்ராக இருக்கக்கூடிய இதை நீங்க முதல்ல ஓதிக்கணும். அடுத்தது இரண்டாவது என்ன ஓதும் பாத்தீங்கன்னா, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீமி ஓதிக்கணும். இந்த 2வது திக்ருக்கு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இதை ஒருவர் 100 முறை ஓதுவதின் காரணமாக கடல் நுரையளவு இருக்கும் பாவங்களும் மன்னிக்கப்படும். அதே மாதிரி அவர்களுடைய கணக்குல எண்ணிலடங்கா நன்மைகள் மீஜான் தராசை நிரப்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கொடுத்துடுவானமா. மறுமை நாள்ல நம்மளுடைய நன்மைகளை மீஜான் தராசுல கணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது அதுல கணத்தை அதிகமாக்கக்கூடியதாக இந்த வார்த்தை இருக்குமாமா. இந்த வார்த்தை தான் அல்லாஹுவிற்கு நம்மள உச்சரிப்பதிலே ரொம்ப பிடித்தமான வார்த்தையா இருக்குமாமா. பிடித்தமான வார்த்தையை நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம்னா அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுனாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹுக்கு பிடிச்சதை சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பரிசு கொடுப்பான். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா அஸ்தோஃபிருல்லா. ஏன் இதை மட்டும் நம்ம சிறுசா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இது இஸ்திகஃபார். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கும் போது நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்டா போதுமோ தவிர நம்ம நிறைய ஓதுறதை விடவும் கொஞ்சமா ஓதி அதுல உணர்ந்து மன்னிப்பை தேடினோம்னாவே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதையும் நீங்க 100 முறை ஓதணும். நான் சொல்லக்கூடிய இந்த 5ஐயுமே நீங்க 100 முறை தான் ஓதணும். இப்போ 3வது அஸ்தோஃபிருல்லா. 4வது பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரு. இதை பாத்தீங்கன்னா அரஃபா நாளுடைய பகல்ல கூட நம்ம ஓதுவோம். இதனுடைய சிறப்பே என்னன்னா, எல்லா நபிமார்களும் இதை ஓதியிருக்காங்க. இதை யார் ஓதினாலும் சரி அவர்களுக்கு இந்த உலகத்தில் இன்று முழுவதும் யார் நன்மை செய்தார்களோ அவர்களை விட மிகைக்கக்கூடிய நன்மை எழுதப்படும். இன்னைக்கு ஃபுல்லா யார் என்ன அமல் செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய நன்மையை நீங்க இதை கொண்டே மிஞ்சி விடுவீங்கன்னு அர்த்தம். 4வதாக இதை ஓதிக்கொள்ளணும். கடைசியா 5வதாக 3 குல்சூராசியும் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. நான் சொன்ன திக்கர் எல்லாமே எத்தனை தடவை ஓதணும்னா 100 தடவையும் இது 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா இது ஒரு நாளுடைய அனைத்து தேவைகளுக்கும் போதுமானதுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்ப இதை தான் நீங்க ஓதிக்கொள்ளணும். இதை தொழுகை இல்லாட்டினாலும் ஒழு இல்லாட்டினாலும் நம்ம ஓதிக்கொள்ள முடியும். ஏன்னா இது தினந்தோறும் ஓத வேண்டிய
வரிசையில இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. இதை ஓதிவிட்டு நீங்க துவா செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே தடவையில ஓதலாம், பிரிச்சு ஓதலாம், எந்த நேரம் வேணா நீங்க ஓதலாம். இந்த வியாழன் வெள்ளி நாட்கள்ல கண்டிப்பா இதை ஓதி முடிங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.